ஹாய் ஹலோ வணக்கம், இட்ஸ் மீ கவி சிற்பி. அதான் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து சும்மா எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு இன்ட்ராக்ஷன் தான். ஒரு மூவி வந்து எவ்வளோ லைக் பண்ணோம், ஸோ அது எந்தளவு எங்களோட ஹாப்பினஸ்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ தான் அது. பட் அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் பண்ணிட்டேன்னா இதுவும் அதே மாதிரி லைக் தட். நேற்று வக்காண்டா ஃபார் அவர் பிளாக் பாந்தர் அந்த மூவி பார்த்துருந்தோம். ஸோ அது எந்தளவு வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, அதோட ஹாப்பினஸ் தான் இப்போ ஷேர் பண்ண போகிறோம். இது ஜஸ்ட்டு வந்து எங்களோட ஒரு ஃபீலர் ஷேரிங் வீடியோ அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். இது வந்து ஜஸ்ட்டு நாட் அ இன்டர்வியூ, நாட் அ ரிவ்யூ அப்படின்னு சொல்லலாம். எங்களோட எக்ஸ்ப்ரெஷன் ஒரு நல்ல மூவி, ஒரு குட் ஃபீலாக இருந்தால் நாங்கள் அது எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஒரு டைப் ஆஃப் வீடியோ அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். சார் எப்படி இருந்துச்சு பிளாக் பாந்தர்? எவ்வளோ பிடிச்சிருந்துச்சி த வக்காண்டா ஃபார் அவர்ஸ் செகண்ட் பார்ட் அப்படிங்கிறது எவ்வளோ பிடிச்சிருந்துச்சி? See, this is நீங்கள் சொன்ன மாதிரி this basically it's a point of view and not a review. Wakanda forever வந்து I've been waiting for it. ஏன்னா ஆஃப்டர் பாசிங் ஆஃப் மிஸ்டர் சாட்விக் போஸ்மன் நான் வந்து ரொம்ப கொஞ்சம் ஐ வாஸ் எமோஷ்னலி ஐ வாஸ் அப்செட். தென் அந்த அவர் இல்லாமல் எப்படி பிளாக் பேந்தர் ஃப்ரான்ச்சைஸ் இருக்கும்னு ஒரு டவுட் இருந்தது. பட் இருந்தாலும் ஆஸ் அ மார்வெல் லாயலிஸ்ட் நான் வந்து போயிட்டு அதை படத்தை பார்த்தேன். பட் நேற்று என்ன ஆச்சுன்னா 12 o'clock ஷோ புக் பண்ணியிருந்தேன் நான். மார்னிங் வந்து என் ஃபோன் கீழே வந்து டிஸ்பிளே போயிடுச்சு. தென் ஐமேக்ஸில் 12 o'clock பார்த்துட்டு நான் நினச்சேன் முடிஞ்சிடும். 2:30 லாகின் பண்ணி, இப்போ டே லைட் சேவிங்ஸ்னால 1 hour டிலே ஆகிடுச்சு. லாகின் பண்ணலான்னு வந்தேன். பட் ஐ ஹேட் டு கம் பேக் வித் இன் த இன்டர்வல் பிகாஸ் ஐ ஹேட் டு ரிப்போர்ட் ஃபார் ஒர்க். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் அப்படி பார்த்துட்டு தென் அகைன் நைட்டு ஒர்க் முடிச்சுட்டு 11 o'clock புக் பண்ணிவிட்டு தென் ஐ வெண்ட் இன் ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் பிஃபோர் த இன்டர்வல் அட் 11:50 சம்திங் லைக் தட் பார்த்துட்டு தென் செகண்ட் ஆஃப் அப்படி பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இதில் இன்னொரு சின்ன இது என்ன ஆகிடுச்சுன்னா, என்னோடய கண்ணாடி வந்து பப்பி ஓடச்சு. ஃப்ரேம் தனியாக கண்ணாடி தனியாக எடுத்துட்டேன். அது 3D வேறு லைட்டாக அந்த கண்ணாடியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி பார்த்தேன். பட் இருந்தாலும் இட் வாஸ் வெரி வெரி எமோஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஸ்டோரி வைஸ் அவங்க வந்து ரொம்ப அழகாக அவரோட ரியல் லைஃப்பையும் மர்ஜ் பண்ணி இந்த படம் வந்து அவங்க ஒரு ட்ரிபியூட்டாக எடுத்துகிட்டு போய் அந்த கேரக்டரைசேஷன் பண்ணதில் வந்து ஐ வாஸ் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட். இது வந்து மூவி வந்து டெஃபினட்டாக இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் பாசிட்டிவ் வைப் அண்ட் பிளாக் பஸ்டர் நம்பர்ஸ், $1 billion ரெவென்யூ அந்த மாதிரி சொல்கிறேன். ஏன்னா பிளாக் பேந்தர் 1 had a $1 billion கலெக்ஷன். இது வந்து இட் இஸ் மோர் ஆஃப் பியாண்ட் பிஸ்னஸ். இது வந்து மோர் ஆஃப் ட்ரிபியூட்டுன்னு சொல்லலாம். போஸ்மனோட விஷுவல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் பார்ட்லேருந்து வந்து பண்ணது வந்து எவ்ரிபடி வி ஆர் ஆல் சேரிங் அப் இன் தி ஆடியன்ஸ். நீங்களும் ஐம் ஷுர். நான் வந்து நைட்டு ஐமேக்ஸில் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ஐ திங்க் ஆஃப்டர் வீக்கெண்ட் லைக் வி டிஸ்கஸ்ட், நீங்கள் வந்து இதில் தமிழில் வந்து இதில் பார்த்துட்டு இருந்தீங்க காசி டாக்கீஸில் சிமிலர் டைம். ஸோ ரொம்ப என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வெரி மெமரபிள் அண்ட் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஜஸ்ட் இதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணப்போ இந்த மூவி வந்து ஒரு சேலஞ்சாக இருக்கும். லைக் அவதார் ப்ளஸ் அக்வாமேன் மாதிரி ஒரு சீரீஸ்க்கு வந்து இந்த வக்காண்டா ஃபார் அவர் பிளாக் பாந்தர் சீரீஸ் வந்து ஒரு சம்திங் சேலஞ்சாக இருக்கும். ஏன்னா வந்து இதில் வந்து அந்த லொக்கேஷன்ஸ், இந்த அண்டர் த சீ வாட்டர் அந்த ஃபீல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக ஃபுல் அண்ட் ஃபுல் 3Dலே பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இது எந்தளவு சேலஞ்சாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்களும் வர அந்த 2 மூவிஸ்க்கு? இன்ஃபேக்ட் நான் வந்து அதை முதல்ல ரிவீல் பண்ணலாமா வேணாமான்னு யோசனை பண்ணேன். பட் ஆனால் given the trailer or given the hype for the movie, they have very beautifully characterized that scenario and brought into the storyline of the Black Panther franchise. அதை கொண்டு வந்துட்டு they have in one stroke they have challenged Aquaman as well as the Avatar franchise. ஸோ அதுவும் next month Avatar வருது. அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு பேக்ட்ராப்பில் இவ்வளோ எஃபர்ட் போட்டு ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் தட் வக்காண்டா ஃபார் எவர் வில் பி ஹேவிங் சச் பியூட்டிஃபுல்லி கிராஃப்டட் அண்ட் பெயின்ஸ்டேக்கன்லி டேக்கன் அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் வந்து நான் இது பண்ணல. இன்ஃபேக்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் மச் அபவுட் தட். பட் எடுத்தது வரைக்கும் அந்த கேரக்டரைசேஷனில் அந்த வைப்ரேனியம் பற்றி அதை கொண்டு போய் இது பண்ணது இது வரைக்கும் வி ஆல் நோ அபவுட் திஸ் திங் ஃபார் Wakanda only. Vibranium is related with Wakanda only. பட் இதோட நிப்பாட்டிப்போம். ஏன்னா நம்ம வந்து ரிவீல் பண்ணாமல் அந்த சர்ப்ரைஸ் ஃபேக்டர் வந்து let the audience explore it for themselves. எனக்கு இதில் அந்த அமெரிக்கன் மூவிஸ் அதாவது ஹாலிவுட்ஸ் எல்லாமே வந்து த அமெரிக்கன்ஸ் ஆல்சோ த ப்ரொடியூஸ், அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட மேக்கிங் தான் அப்படி இருக்கிறப்போ போல்டாக சில விஷயங்கள் அதில் பேசியிருக்கிற விஷயம்லாம் வந்து ரொம்பவே எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங் சீனில் வந்து
இந்த உலக நாடுகள் எல்லாமே இந்த யுரேனியம் அந்த விஷயத்துக்கு தானே அலையிறீங்க, நீங்கள் நல்லவங்க கிடையாது அப்படின்னு மேபி இன்டெரக்டாக வந்து அமெரிக்காவில் எடுக்கிற ஒரு படம் அமெரிக்காவே டேரெக்டாக டிமாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரி. அதில் ஒரு சீன் வரும், இதே யுரேனியம் வந்து அமெரிக்காவுக்கு கிடைச்சா அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கோம், வைப்ரேனியம், இதே வைப்ரேனியம் வந்து அமெரிக்காவுக்கு கிடைச்சா அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு டைட்டில்லாம் அந்த ஒரு டயலாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அமெரிக்கன் மூவி அப்படிங்கிறத தாண்டி அந்த நாட்டில் இருக்கிறது அவங்களையும் ஓப்பனாக அமெரிக்காவும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம், அவங்களும் வந்து அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி அந்த சொல்கிற டயலாக்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஷாக்கிங்காகவும் கொஞ்சம் போல்டாக இருந்துச்சு இல்லை, அதை எப்படி பார்க்குறீங்க? குட் கொஸ்டின், ஐ அக்ரி வித் யூ. அது வந்து தட்ஸ் வாட் ட்ரூ டெமோக்ரஸி ஸ்டாண்ட்ஸ் ஃபார். இப்போது நீங்கள் இந்தியா எடுத்துக்கிட்டாலும் இந்தியா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி அண்ட் யூஎஸ் இஸ் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் டெமோக்ரஸி. ஸோ யூ ஹேவ் அ ரைட் டு கன்வே யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதனால் அவங்க வந்து அவங்களே தே ஆர் லிட்ரலி தே ஆர் டாக்கிங் அபவுட் த ரெலவென்ட் சினாரியோ தட் இஸ் ப்ரிவலண்ட் இன் தேர் கண்ட்ரி. ஸோ அவங்களுக்கு வந்து ஹீரோ அங்கே தான் இருக்காங்க, வில்லனும் அங்கே தான் இருக்காங்கிற மாதிரி they might have that mindset, which probably to some extent could be true also. We don't know this thing, the backdrop of it. But இருந்தாலும் இந்த மாதிரி மூவிஸ் வந்து it is a good world level புல் ஃபேக்டர் இருக்குது அந்த மாதிரி ஸ்டோரி பிளாட் அந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கு. ஸோ தீஸ் திங்ஸ் ஹேஸ் டு பி அப்ரிஷியேட்டட் அண்ட் தட்ஸ் வை வி ஆர் ஆல் ப்ரவுட் மார்வல் ஃப்ரான்ச்சைஸ். ஐ டோன்ட் நோ, நாங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து நியூட்ரல் ஃபேன் சொன்னீங்க. ஸோ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹாலிவுட் ஃபேன். ஸோ நான் ஐம் அ ஹியூஜ் மார்வல் லாயலிசி. I've come prepared. ஸோ நான் ஈவன் பிஃபோர் அயன் மேன் நான் வந்து எக்ஸ்மென்லேருந்தே எனக்கு அந்த ஃப்ரான்ச்சைஸே பிடிக்கும் இது பண்ணும்போது. பட் ஐ நெவர் நியூ தட் தே வில் கம் வித் அன் அவுட் அண்ட் அவுட் மார்வல் ஃப்ரான்ச்சைஸ் ஃப்ரம் அயன் மேன் பார்த்துட்டு எனக்கு, ஏன்னா அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் இட் கோயின்சைடட் வித் மை லைஃப்ஸ் சர்டன் டல் பீரியட். எனக்கு அயன் மேன் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஏன்னா அந்த ஃபாதர் சன் கேரக்டர் வந்து ஐ வாஸ் ஸ்டெப்பிங் இன் டு மை டாட்ஸ் சிஏ ஃபர்ம். அந்த டைமில் எனக்கு வந்து இப்போ எல்லோரும் என்ன வந்து அந்த கொஞ்சம் நெக்ஸ்ட் ப்ராடிஜி வந்துட்டார், அது குட்டி ஆடிட்டர் வந்துட்டு அந்த மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. ஸோ எனக்கு அது அந்த படம் வந்து ரொம்ப பர்சனலி வெரி வெரி இன்ஸ்பைரிங் ஃபில்ம் அண்ட் தட்ஸ் ஹவ் ஐ ஃபெல் இன் லவ் வித் த ஃப்ரான்ச்சைஸ். ஸோ லாட் ஆஃப் மெனி திங்ஸ். ஸோ அதனால் கம்மிங் பேக் டு டெமோக்ரஸி அண்ட் ஹவு த பிளாட் ஹேஸ் பீன் ஸ்ட்ரக்சர்ட். அவங்க they are very open minded and they are very frank and transparent about what they are doing, and that's why America is quite great in its in its both economic as well as cultural mindset. And as Indians we also have our own கெத்து. ஸோ அதுதான் நம்ம சொத்து. இல்லை எனக்கு வந்து இது அதர் சைட் ஆஃப் இன்னொரு சைடு எனக்கு என்ன இதில் ஒரு இன்டெரக்டாக அவங்க சொல்ல ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு டைலாக் வந்து இஸ் அ பிளாக் பேந்தர் வந்து இல்லை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ரொம்ப ஆடாதீங்க, எங்களுக்கும் வந்து அந்த பவர் இருக்குது அப்படிங்கிறப்போ எனக்கு தெரிஞ்ச உமன் பவரை மெயினாக வச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா பிளாக் பேந்தர் அப்படிங்கிறப்போ that point is a very valid point. And அவங்க வந்து விமன் சென்ட்ரிக் ஸ்டோரியை தான் இதில் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் அப்சல்யூட்லி கீப்பிங் த கோர் வேல்யூஸ் ஆஃப் பவர்ஃபுல் கேரக்டர்ஸ். ஈவன் நீங்கள் மார்வலோட அந்த 2.2 மார்வலோட செகண்ட் இது பார்த்தீங்கன்னா தேவர் ஹேவிங் ஸ்ட்ராங் விமன் கேரக்டர்ஸ். நீங்கள் அயன்மேனில் பார்த்த ரோமனாஃப் வந்து வேறு, அதுக்கப்புறம் அவங்களோட தனி ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து ஓடிடியில் டைரெக்டாக ரிலீஸ் ஆனது வேறு. அண்ட் ஈவன் இன் ரியல் லைஃப் ஆல்சோ தே ஹேட் அன் இஷ்யூ வித் தி ரெம்யூனரேஷன் பிகாஸ் ஆஃப் ஓடிடி ரிலீஸ் ராதர் தென் அ தியேட்ரிக்கல் ரிலீஸ், அதெல்லாம் ஆச்சு. ஸோ தே ஆர் பிரிங்கிங் தட் கான்செப்ட் ஆஃப் வேல்யூயிங் உமன்ஹுட் ஆஸ் தே ஆர் செகண்ட் டு நன் and they are as powerful as any man, or basically intellect has no gender. They even from my point of view, and even in corporates we don't discriminate between a man or a woman. We just see whether they have the intellectual capacity to handle a task. Even physical task also, women are there in almost every field, be it outer space exploration or piloting. Or I know a friend who is a captain of a ship. Her name is Reshma. So அது மாதிரி in every field, my neighbor above, like we were discussing during lunch, they are bike riders. So இது it's happening. So நாளைக்கு எனக்கே ஒரு பொண்ணு பிறந்ததுன்னா அவங்க வந்து I want to be the president of the country or the prime minister of the country, of course I would agree to it. But given my interest in films, I would not be surprised if they follow my footsteps. இல்லை எனக்கு இன்னொன்று என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா வந்து பிசிக்
அதான் அதில் உமன்ஸ் அவங்க ஒரு ஹீரோஸாக இருந்தாலும் அவங்களோட பிசிக் வந்து பயங்கரமாக காட்டியிருந்தாங்க. அதில் இருக்கிற அந்த ஜென்ரலுங்கிற கேரக்டர், 2 ஆஃப் தம் கேரக்டர்லாம் வந்து ஃபிசிக்கலாக வந்து ரொம்பவே பயங்கரமாக இருக்காங்க. ஒரு உமன் அப்படி இப்படின்னு நம்ம இது பண்ணுறப்போ அவங்களோட பிசிக்ஸ் வந்து சூப்பராக காட்டியிருப்பாங்க. எனக்கு அதில் ஒரு கேரக்டர்லாம் பார்க்கும்போது ஸோ அந்த மாதிரி கேரக்டர் சர்ப்ரைஸாக நம்ம படத்துலலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது ஆலாமரியில் இந்த டாங்லே யூஸ் பண்ண மாதிரி அந்த மாதிரி ஒரு உமன் கேரக்டரு நல்ல ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரு. ஏன் அந்த மாதிரி ஒரு உமன் கேரக்டரை இங்கே ஸ்ட்ராங்காக ஒரு இது எடுக்கணும், எனக்கு அந்த மாதிரி ஒரு தாட் ரொம்பவே வந்துச்சா பார்க்குறப்போ. குட் அப்சர்வேஷன். பட் நமக்கு வந்து விஜயசாந்தி மேம் இருந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. தட் வாஸ் அ ப்ரெசிடென்ட் தோஸ் டேஸ். ஏன்னா அப்படி பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. பட் அட் த சேம் டைம் விமென் அர்லியர் வி யூஸ் டு அசோசியேட் தெம் வித் பீயிங் ஸ்லைட்லி ஸ்லெண்டர் அண்ட் டெண்டர், அந்த மாதிரி தான் இப்போ கொஞ்சம் மெலோஷாக இருக்கிற மாதிரி பண்ணோம். பட் இப்போ வந்து ஃபிசிக்கலி தே ஆர் ஸ்ட்ராங். யூ சி இன் ஜிம் இட்ஸ் ஆல் த யூனிசெக்ஸ் இஸ் வெரி பாப்புலர். வேர் எவர் யூ கோ இட்ஸ் ஆல் போத் சைட்ஸ். இப்போ நானும் என் ஒய்ஃபும் போனால் கூட வி டோன்ட் டிஸ்கிரிமினேட் ஆர் சம்திங், எல்லாம் காமனாக தான் பார்க்குறோம். ஸோ அது மாதிரி ஃபிசிக்காலிட்டின்னு பார்த்தா கூட இன்ஃபேக்ட் நான் பார்க்லேஸில் வேலை செய்யும்போது அ கேர்ள், ஷீ இஸ் ஆல்சோ ஃப்ரம் விஜயவாடா, ஷீ குவிட் ஹர் CA கரியர் அண்ட் பிகேம் அ ஃபிட்னஸ் ட்ரெய்னர். ஷி வாஸ் ஸ்லைட்லி ப்ளம்ப் அண்ட் நவ் ஷீ இஸ் ராக் சாலிட். அவங்க ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ் குட் அஸ் எனி ஃபிட்னஸ் அத்லீட் மாதிரி இருக்காங்க அவங்க. என்னோட ஃப்ரெண்டு அவரும் CA ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பிகேம் ஃபிட்டர் ஆப்பில் நல்ல அக்ஷய் குப்தான்னு சொல்லிட்டு நம்பர் 1 ஃபிட்னஸ் ட்ரெய்னர், தார் ஜீப்லாம் ஜெயிச்சார். ஸோ ஏன் சொல்கிறேன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து இட்ஸ் நாட் ஒன்லி லிமிட்டட் டு அ மேன். It is in fact it is almost equivalent to any woman, and also be it any other LGBTQ community யாராக இருந்தாலும் அவங்களுக்கு மைண்ட் செட் அண்ட் ஃபிசிக்கல் டிசிப்ளின் தான் இம்பார்ட்டண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இவரோட ரன்வீர் ஷோன்னு சொல்லி இதில் யூடியூப்லேயும் பாட்காஸ்ட்லேயும் இஸ் வெரி பாப்புலர். அவர் வந்து ஃபஸ்ட்டு திங் இஸ் சேஸ் இஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். நீங்கள் லைஃப்பில் வந்து இஃப் யூ வாண்ட் டு அச்சீவ் ஃபார் யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி இஃப் யூ வாண்ட் டு அச்சீவ்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நானும் முன்னாடி இருந்ததுக்கும் நான் 8 years பேக் நான் ஆக்டிங் கரியர் ஆரம்பிக்கும் போது நான் வேறு மாதிரி இருந்தேன். இப்போ வந்து அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் டிப்ரெஸிங் இன்சிடென்ட்ஸ்லாம் ஆனதுக்கப்புறம் ஐ கெயின்ட் வெயிட். தென் நவ் ஐம் ஸ்லோலி ரெடியூசிங். another 2 years I also want to have great physique and stuff. So it will take time. So அது மாதிரி man or woman, your wife, I have taken added this thing that challenge that along with my wife we'll take the fitness journey. ஸோ டுகெதர். ஸோ அது மாதிரி அந்த படத்தில் அவங்கள அவ்வளோ ஸ்ட்ராங்காக காட்டினது வந்து இட்ஸ் அன் ஆல் அவுட் அண்ட் அவுட் விமன் ஆர்மி. ஸோ அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை கேரக்டரைசேஷன் பண்ணி ஸ்ட்ரென்த்தை வந்து அவ்வளோ காட்டுறாங்க. இன்ஃபேக்ட் மேன் கம்பேர் பண்ணதை விட இஸ் அவுட் பவுண்ட், ஸோ இஸ் அவுட் கோயிங். பட் மேனேஜிங் த ஹோம் அண்ட் ஃபிசிக்காலிட்டி அண்ட் கிவிங் பர்த், அதுக்குன்னே ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து நேச்சுரலாகவே காட் ஹஸ் கிஃப்டட் உமன். ஸோ அதை வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேர் மென்ட்லி வெரி ஸ்ட்ராங். அண்ட் இந்த படத்தில் நீங்கள் கேட்ட ரைட்லி தட் யூ ஆஸ்ட் அண்ட் யூ அப்சர்வ்ட், அவங்க வந்து ஃபிசிக்கலாகவும் தே ஆர் வெரி ஃபிட். ஸோ தோஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் வெரி அப்ரிஷியேட்டிவ் அண்ட் குவைட் இன்ஸ்பைரிங் டு நோட். ஆக்சுவலாக இதில் இன்னொரு விஷயம் இந்த படத்தில் சொல்லியிருக்கிறது எனக்கு தெரிஞ்சு வந்து நேச்சர் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக பேசிடுவாங்க. எனக்குமே வந்து தோணும் என்ன அது தோன்றும் இது தோன்றும் அது எவ்வளோ எல்லாமே பூமியில் எல்லா வளங்களும் இருக்குது. பட் சம் ரீசன்ஸ் தான் இல்லையா. இப்போ இயற்கைங்கிறது எவ்வளோ முக்கியம். எண்ட் ஆஃப் த டே வந்து எல்லாருக்கும் ஃபுட்டு தான் வந்து ப்ரைமரியாக இருக்க போகுது, எல்லாமே அதான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. ஸோ அதில் இந்த படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீன்ஸ் வந்து அந்த ஒரு நேச்சரை வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. இதில் இருக்கிற ஒன் ஆஃப் த வில்லன் மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டரை சொல்கிற டயலாக்கே வந்து உங்கள் கண்ட்ரி ரொம்ப நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, இட்ஸ் பியூட்டிஃபுல் நேச்சர், இந்த மாதிரி இடத்துல வாழணும் அப்படிங்கிறப்போ ஸோ அந்த நேச்சருக்காகவும் அந்த கல்ச்சருக்காகவும் தான் அந்த படமே வந்து ஃபைட் பண்ணும். ஸோ அது நம்ம ஊருக்கு நம்ம ரொம்ப ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ தமிழியன்ஸ் ஆல்சோ ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு. அங்கே நேச்சரை ரொம்ப இது பண்ணுறது. அவங்க அதிகமாக டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதும் அமெரிக்கன்ஸ் தான். இந்த மாதிரி நேச்சர் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் பற்றி பேசுகிறதும் அமெரிக்கன்ஸ் தான் இருக்காங்க அப்படிங்கிறது சர்ப்ரைஸாகவும் கொஞ்சம். ஸோ டெமோக்ரஸி நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனாக சில விஷயங்கள் சொல்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த படத்தில்.
சி இன்னைக்கு தான் நான் வந்து மாதவன் சார் வந்து ஒரு ட்வீட் சிஓபி கிளைமேட் இது பற்றி ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தார். நான் அதை ரீட்வீட் பண்ணேன். So the climatic condition that has been happening, especially in the last decade, it is very much already it is happening. People, if you don't realize, இன்னைக்கு மார்னிங் நடந்த இன்சிடெண்ட் வந்து அப்படி ஒரு இடி இடிச்சுது. இது வரைக்கும் நான் என் லைஃப்லேயே அந்த மாதிரி இடி இடிச்சு நான் கண்டினியூஸாக பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் வந்து அப்சர்வ் பண்ணவே இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதும் இல்லை. ஸோ climate change is real. ஸோ நீங்கள் வந்து we are custodians of nature. We are not owners of nature. We are custodians of nature. There is a difference. நம்ம வந்து நம்மளோட லைவ்லிஹுட்டை பெட்டர்மெண்ட்டுக்கு டுவர்ட்ஸ் ப்ராக்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் நேச்சரே தவிர நம்ம வந்து நம்ம நேச்சர் ஆஸ் ஹியூமன்ஸ் நம்ம நேச்சரை வந்து பெட்டர்மெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம நேச்சரை அப்யூஸ் பண்ணக்கூடாது. There is a difference. அதனால் you will have to see how well we can protect nature, because in their protection lies our protection and our livelihood. நம்ம கரெக்டாக என்விரான்மெண்ட்டை நம்ம பாதுகாத்தா தான் நம்மளால் இருக்க முடியும். I think in one of the Discovery Channel this thing it was mentioned that the environment is going to survive. The question, the $1 trillion question is whether we will survive or not. ஸோ நம்ம இஷ்டத்துக்கு இருந்தால் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு லாக்டவுன் ஒரு குளோபல் கேட்டாஸ்ட்ரஃபி வந்து நம்மளால் ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் நொந்துட்டோம். வாட் இஃப் எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் அட் த சேம் டைம்? Within a span of 6 months, simultaneously there is an earthquake, there is a cyclone, there is a bushfire, there is a hurricane. எல்லாமே ஒரே நடந்ததுன்னா தட் எண்ட் ஆஃப் த வேர்ல்ட்னா அப்புறம் வேறு எதுவும் கிடையாது. யூ வில் நாட் கெட் த்ரூ. ஸோ இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ திஸ் இஸ் அ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் ஐ திங்க் சூர்யா அண்ணா வந்து எங்கள் லைலா காலேஜ் இதில் வந்து உபுண்டு பற்றி ஒன்று சொல்லியிருந்தார். ஸோ அது மாதிரி வி ஆர் ஆல் கலெக்டிவ் ஃபேமிலி. இட்ஸ் ஒன் பிளானட் அண்ட் one big large family. So we are all connected. நம்ம செல்ஃப் சென்டர்டாக இருந்தோம்னா it is going to affect you and it's going to affect the others around you. அதனால் நீங்கள் புட் டுகெதர் நீங்கள் எல்லோரும் ஒரே கம்யூனிட்டியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ண சி ஃபேஸ்புக் அண்ட் சோஷியல் மீடியா லைக் ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் கேன் கனெக்ட் so many billions of people. Just imagine what an environment can do. That is basically that when the environment is collected. நீங்கள் அவதாரில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீ கான்செப்டில் கொண்டு இது பண்ணி பார்த்துட்டு எல்லாமே ஆன்செஸ்டர்ஸ் எல்லாமே தேர் ஆல் கனெக்டட். அது மாதிரி தான் நம்மளும் the air that we breathe, it all boils down to the 5 elements. The air that we breathe and the fire and everything, we are all collected. 2.0 கூட அதுதான் சொல்லியிருப்பாங்க, this is not only for humans ன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி the planet is not only for humans ன்ட்டு எல்லாருமே every living organism, including plants, trees and microorganisms வரைக்கும் everything is linked and everything is connected. It is directly proportional to the நீங்கள் chaos theory கூட இதில் கொண்டு வரலாம். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்லாம் கொண்டு வந்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் ஐ ஆல்சோ ஹேட் சம் சிமிலர் தாட் ப்ராசஸ் earlier. I called it the rara theory because I coined it, the theory of random radicals ன்னு சொல்லிட்டு. But that is a different அது நான் ஐம் ஸ்டில் டெஸ்டிங் இட். ஸோ தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். அது வந்து பாசிட்டிவ் எஃபெக்ட் அண்ட் ஹனிபி எஃபெக்ட்லாம் கொஞ்சம் நான் அதை ரிலேட் பண்ணுங்க. ஐ டோன்ட் நோ, ஐ ஸ்டில் ரிக்வயர் சம் சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் வெல் நாலேஜபிள் பீப்புள் டு வெரிஃபை த சேம். பட் இது மாதிரி நீங்கள் யூ ஹேவ் டு பி வெரி கான்ஷியஸ் அண்ட் வெரி கேர்ஃபுல். சிம்பிள் இஷ்யூஸ், இப்போ பிளாஸ்டிக்கை கார்பேஜை டிஸ்போஸ் பண்ணுறதுலேருந்து ரோடில் நம்ம இது கார்பேஜ் ஹேண்டில் பண்ணுறது, ஸ்வச் பாரத் மிஷனில் இது பண்ணுறது, ஆர் ஐம் சேயிங் திஸ் நாட் பிகாஸ் ஐம் பார்ட் ஆஃப் பிஜேபி, பட் ஐம் சேயிங் திஸ் as a normal citizen, that just a concept. Everybody நீங்கள் urinate பண்ணாமல் இருக்கிறது பப்ளிக் பிளேசஸில், you should have your own toilets. many things இதெல்லாம் சின்ன இது ஒரு ஃபேமிலிக்கு. இப்போ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் பியூட்டிஃபுல் சிஸ்டம். அது மாதிரி இப்போவும் ஐ திங்க் there are a lot many இது பண்ணிகிட்டு இருக்காங்க. கார்பேஜ் டிஸ்போஸ் இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கரெக்டாக நம்ம ஹேண்டில் பண்ணோன்னா அது இட் வில் ரிஃப்ளெக்ட் அதர் கண்ட்ரீஸ். ஏன்னா we as Indians, we have a large responsibility to showcase to the world in the next 25 years. We are already part of the top 5 economies. We have beaten France, we have beaten UK. I think US is the top with some 25 trillion GDP or something. China is second with 20 trillion. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா it's all close race. The next 3, it's between Germany, India and Japan, I think. So in 3 economies தான். So we have a very good chance that in the next 5 years we'll be the top third, in the top 3, competing with US and China in terms of economic this thing. And protecting the nature is a very good way of getting there. And already we are leading the pack with solar and renewable market and stuff. So you have to go there, you have to get there. There's a very good chance that Swami Vivekananda's vision can be
புட் இன் டு ரியாலிட்டி இந்த நெக்ஸ்ட் 25 years. பாபா படத்தில் கூட தலைவர் கேட்பார் எப்போ இந்த நாட்டுக்கு நல்ல நேரம் வரும் அப்படிங்கிற மாதிரி. நவ் இஸ் ஆர் சான்ஸ் ஐ திங்க் குவைட் ஹானஸ்ட்லி பை த டைம் வி டர்ன் 100th year of independence I think we are getting there. So environment, protection of environment is very very important, and already very influential people are there in the climate committee and so on. So that's a good direction to follow. ஓவராலாக எனக்கு வந்து இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. எதிர்பார்த்ததை விட சாட்டிஸ்ஃபைட் அந்த படம் எனக்கு தெரிஞ்சு. எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேலே இந்த படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னை கேட்டால் நான் ஒரு 5 out of 5 கொடுப்பேன். அதுக்கு மேலே இருந்தால் கூட கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஒர்த்தி ஒரு ஃபிலிமு. எனக்கு இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணுவாங்கன்னு அன்எக்ஸ்பெக்டடு. பிளாக் பாந்தர் நம்ம ஃபஸ்ட் பார்ட் பார்த்துருக்கோம், அந்த ஒரே இதில் முடிஞ்சது. இதில் நிறைய விஷயங்கள், ஒரு ஸ்கிரிப்டு, ஒரு ஸ்டோரி, ஒரு ரைட்டிங் எல்லாம் ஒரு பெஸ்ட்டாக இருக்குது. அது அவுட்புட்டும் ஒரு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 5 out of 5 என்னோட இது ரொம்பவே லைக் பண்ணியிருந்தேன். கன்ஃபார்மாக மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 month டைம் இருக்குது. அவதார் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஓடிட்டுருக்கும்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணாதீங்க. இந்த படத்தை கன்ஃபார்ம் எல்லோரும் தேட்டரில் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா பெரிய பிக் ரிலீஸஸ் கிடையாது, எல்லாமே ஜனவரி தான் இனிமேல். அதுக்குள்ளே வந்து எவ்வளோ நாள் வேணாலும் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக படத்தை பாருங்கள். இட்ஸ் எ வெரி குட் மூவி. வக்காண்டா ஃபாரெவர், பிளாக் பேந்தர், அண்ட் வெயிட்டிங் டு அவதார் 2. ஓகே பிரதர், நீங்களா? So I wholeheartedly agree with you. I would give it a 5 out of 5 as well, and 3 stars, especially bonus. So that's 8 for 5 for Mr. Chadwick Boseman. Very good soul. May your soul rest in peace, brother. So that's it. Now that's why I didn't want to reveal too much of what was there in the film. Please go and experience it in probably in IMAX if possible, or 3D in any theater. This is a theatrical experience. Miss பண்ணாதீங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. Wakanda forever is a concept that's going to stay for the quite some time now. So already there are talks of the next part from the Black Panther franchise. Eagerly looking forward as a Marvel fan. And what is your question? Avatar 2, right? Yes. Yeah, Avatar 2 also நான் ரீ-ரிலீஸ் பார்த்தோம். நான் இன்ஃபேக்ட் என்னோட ஆக்டிங் கோச் கலைராணி மேம் எங்கள் டீமோடு நாங்கள் போய் பார்த்தோம். ரொம்ப we are all huge fans of the franchise as well. அண்ட் லஞ்சில் நான் அவருக்கு சொல்லிட்டு இருந்தேன், ப்ராபப்ளி இது வந்து I don't know if it will cross $1 billion collection, but let us see, let's hope for the best, and it's going to be a different experience நினைக்கிறேன். But now because of Wakanda, now that underwater thing is challenged, so hats off. ஓகே, ஆக்சுவலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பட் இந்த மாதிரி வீடியோ வேணும் இல்லை, இந்த கான்செப்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சில டைம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டோல்கேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.